ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உலகத்திலே ஒரு அபாயகரமான இடம். அதுதான் லுக்லா ஏர்போர்ட். இந்த லுக்லா ஏர்போர்ட்டுக்கு டென்சிங் ஹிலாரி ஏர்போர்ட் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. இது நேபாள்ல இருக்கு. உலகத்திலே ஒரு மிகவும் ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றதே ஒரு சவாலான விஷயம். இந்த ஏர்போர்ட்ட பெரும்பாலும் யூஸ் பண்றது மலை ஏறுறவங்க. ஏன்னா, மவுண்ட் எவரெஸ்ட் இந்த ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, ஏன் இந்த லுக்லா ஏர்போர்ட்ட மிகவும் ஒரு ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்ல சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் என்ன நடக்கும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். இந்த ஏர்போர்ட்டோட லொகேஷன பார்த்துடலாம். இந்த ஏர்போர்ட்டு லுக்லால இருக்கு. லுக்லான்றது ஒரு சின்ன ஊரு. ஈஸ்டர்ன் நேபாள்ல இருக்கு. 2860 மீட்டர் கடல் உயரத்துக்கு மேல இருக்குது. இந்த ஊர்ல ஒரு பக்கம் ஃபுல்லா ஹிமாலயாஸ், இன்னொரு பக்கம் ஃபுல்லா ஒரு சின்ன பள்ளத்தாக்கு இருக்கு. அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஊட்டி எடுத்துக்கிட்டோன்னா, ஊட்டி ஒரு 2240 மீட்டர் உயரத்துல இருக்கு. இதுவோ 2860 மீட்டர் உயரத்துல இருக்கு. இப்போ இவ்ளோ கஷ்டத்துல ஒரு மலை, ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவுல இந்த ஏர்போர்ட் எதுக்கு கட்டுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 1930கள்ல பிரிட்டிஷ் மக்களுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறது ரொம்பவே ஒரு விருப்பமா இருந்துச்சு. அப்போ அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட பேஸ் கேம்ப்க்கு போணும்னா, பல நாட்கள் எடுக்குது நடந்து போறதுக்கே. அப்போ மொத மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுன எட்மண்ட் ஹிலரி, இங்க ஒரு லுக்லால ஒரு ஏர்போர்ட் அமைச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நேபாள் அரசு உதவியோட ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க. 1964ல இந்த ஏர்போர்ட் கட்டப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் இந்த பேஸ் கேம்ப் போறதுக்கே அத்தன நாட்கள் எடுத்துச்சு. ஆனா, இப்ப இந்த ஏர்போர்ட்லாம் கட்டினதுக்கப்புறம் ரொம்பவே சீக்கிரம் போயிரலாம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 30,000 பேர் இந்த ஏர்போர்ட்ட யூஸ் பண்ணி மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போறாங்க. இந்த ஏர்போர்ட் ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரீசனும் இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே நீளமும் 527 மீட்டர் தான். இப்போ உதாரணத்துக்கு சென்னை ஏர்போர்ட் ரன்வேலாம் 3200 மீட்டர். இதுவோ 500 மீட்டர் இருக்கு. அப்ப சென்னை ஏர்போர்ட்ல 6ல ஒரு பங்கு தான் இந்த லுக்லா ஏர்போர்ட் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப சென்னை ஏர்போர்ட்ல டேக் ஆஃப் பண்றாங்க. அதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, அத கேன்சல் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இங்கேயோ ஒரு பக்கம் மலை இருக்கு, இன்னொரு பக்கம் பள்ளத்தாக்கு இருக்கு. ஸோ பள்ளத்தாக்கு சைடுல தப்பு பண்ணாங்கன்னா, பள்ளத்தாக்குல போய் விழுந்துரும். மலை சைடுல போய் தப்பு பண்ணாங்கன்னா, மலையில போய் விழுந்துரும். அடுத்ததா இந்த ஏர்போர்ட்டும் 2860 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதனால ஏரும் ரொம்ப தின்னா இருக்கும். அப்ப உயரத்துல போகும்போது பிரீத்திங் இஷ்யூஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸுமே அடி வாங்கும். இந்த ஏர் தின்னா இருக்கிறனால. அதனால டேக் ஆஃப்பும், லேண்டிங் பண்றதுமே இந்த இடத்துல கஷ்டம். ஸோ இந்த ஏர்போர்ட் மலைக்கு நடுவுல இப்படி இருக்கிறனால ஃபாக், அதுக்கப்புறம் காத்து, மழை இதெல்லாம் எப்போ வரும்னே தெரியாது. ஆனா டக்குன்னு வரும். ஸோ அந்த மாரி நேரங்கள்ல லேண்டிங் பண்றது ரொம்பவே ரிஸ்கியா இருக்கும். ஸோ இவங்க கிட்ட அந்த விசிபிலிட்டி லேண்டிங் இன்ஸ்ட்ருமென்டல் லேண்டிங்லாம் கிடையாது. விசிபிலிட்டி நல்லா இருந்தா மட்டும் தான் லேண்டிங் பண்ண முடியும். அப்போ இந்த மாரி கிளைமேட் சின்னதா மாறுனாலும் ஒண்ணு டிலே பண்ணுவாங்க, இல்ல கேன்சல் பண்ணுவாங்க. அதே மாரி இந்த ரன்வேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா இருக்காது. இறக்கம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்லோப்பா மாதிரி இருக்கும். ஸோ, அதனால இந்த இடத்துல பிரேக்க பிடிச்சு நிக்கிறதே ஒரு பெரிய சவாலா பார்க்கப்படுது. இந்த ஏர்போர்ட்டோ 1964ல ஆரம்பிக்கப்பட்டது. 1964ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வர மோஸ்ட்டா எல்லாமே சக்சஸ்ஃபுல் லேண்டிங்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ, இதில 2 ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒண்ணு 2008ல எட்டி ஏர்லைன்ஸ் அதில ஒரு 18 பேர் இறந்தாங்க. இன்னொன்னு 2019ல ஒரு ஹெலிகாப்டரும், ஃப்ளைட்டும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மத்தபடி இத்தன வருஷங்கள்ல 2 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கிறது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா தான் பார்க்கப்படுது. அதுவும் இந்த மாரி இடத்துல. ஸோ, அப்ப அவங்களுடைய சக்சஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நார்மல் ரெகுலர் பைலட்ஸால லேண்டிங் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. நேபாள் அத்தாரிட்டீஸ் STOL அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்கு ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிங்கும் 1 வருஷம் நடக்குது. 100 ஃப்ளைட்ஸ்க்கு குடுக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ட்ரெய்னிங் அனுபவம் இருக்கோ, எந்தெந்த பைலட்ஸ்க்கு இந்த ட்ரெய்னிங் அனுபவம் இருக்கோ, அவங்க மட்டும் தான் இங்க டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ண முடியும். அதே மாரி இந்த ரன்வேயோ சின்னதா இருக்கிறனால, பெரிய ஃப்ளைட்ஸால இங்க லேண்டிங் பண்ண முடியாது. ஈவன் ATR ஃப்ளைட்ஸால கூட இங்க லேண்ட் பண்ண முடியாது. ஒரு 10 டூ 15 பேர அ து கூட்டிட்டு போற அளவுக்கு இருக்கிற ஃப்ளைட்ஸால மட்டும் தான் இங்க லேண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மாரி ஃப்ளைட் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான வானிலை இருக்கிற இடங்கள், உதாரணத்துக்கு டெசர்ட், அதுக்கப்புறம் கோல்டு வெதர் பிளேஸஸ், இல்லாட்டி வந்து சின்ன ரன்வே இருக்கிற இடங்கள்,
அப்புறம் இல்லாட்டியும் அங்க லேண்ட் ஆறதுக்கே கஷ்டமா இருக்கிற இடங்களுக்குன்னு இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக அந்த பைலட்ஸுமே கரெக்ட்டான ஸ்பீட் அண்ட் ஆங்கிள்ல லேண்ட் ஆகணும். இல்லாட்டி ஆல்மோஸ்ட் டெத்து தான். இந்த ஏர்போர்ட்ல ட்ராவல் பண்ணவங்களோ, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பம்பியா இருக்கும். ஏன்னா, ஏரோட ஸ்பீட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்லாம் சின்னது மாடல்ஸ்னால டர்போ ப்ரொப்பல்லர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் ஃப்ளைட்ஸ் மாரி ஜெட் என்ஜின் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ அப்பப்ப அ பயங்கரமான ஷேக்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். இது போக வந்து நம்ம பக்கத்திலேயே இந்த பள்ளத்தாக்கு, மவுண்டன்ஸ் எல்லாமே பக்கத்திலேயே பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ரைடா இருக்கும். பல பேர் இத வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மத்தபடி இங்க இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏர்போர்ட்லாம் வரதுக்கு முன்னாடி 15 டூ 30 நாட்கள் எடுத்துட்டு இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கே. ஆனா, இப்போ இந்த ஏர்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் காத்மண்டுலேருந்து இந்த லுக்லாக்கு வரதுக்கு 30 நிமிஷத்திலேயே வந்துரலாம். மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்றவங்களுக்கு இந்த லுக்லா ஏர்போர்ட்டும் ரொம்பவே முக்கியம். இந்த ஏர்போர்ட்டுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரொம்பவே கம்மியான ஆப்ஷன் தான் இருக்குது. இதோ பப்ளு ஏர்போர்ட், இன்னொன்னும் ஜிரி. ஸோ இந்த 2மே லுக்லாலருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்ப அங்கருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 டூ 10 நாட்கள் ட்ரெக்கிங் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால லுக்லா தான் இருக்கறதுலே வந்து ஒரு சுலபமான ஆப்ஷனா பார்க்கப்படுது, மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போறோம்னா. சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கும் எதுவும் இங்க ஆப்ஷன்ஸே இல்ல இந்த லுக்லா ஏர்போர்ட்ல. ஏன்னா இதோடைய ஜியோகிராஃபியும் அந்த மாதிரி. மத்தபடி அந்த ஏரியால ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கிடையாது. அதனால இந்த இடத்துல இப்ப எவ்வளோ பெஸ்ட்டா அவங்களால பண்ண முடியும், அத இப்ப வர பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைலட்டோட ஸ்கில், அப்புறம் வண்டியோட மெயின்டெனன்ஸ் இந்த 2ம் தான் அவங்களுடைய சேஃப்டி ரெக்கார்ட மெயின்டெயின் பண்ணுது. கடைசில இந்த ஏர்போர்ட் ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோடைய சின்ன ரன்வே, கடுமையான வானிலை, அப்புறம் மலைப்பகுதிகளுக்குள்ள போறனால வானிலையும் மாறிக்கிட்டே இருக்கிறது. ஆனா மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போறதுக்கு இந்த ஏர்போர்ட்ட விட்டா வேற ஆப்ஷனே இல்ல. ஏன்னா இந்த ஏர்போர்ட் விட்டா 15லேருந்து 20 நாட்கள் எக்ஸ்ட்ரா நடக்கிற மாரி இருக்கும். ஆனா இந்த ஏர்போர்ட்டோ கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போற கூட்டமும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.